சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். உலகின் சொர்க்கப்புரியாக கருதப்பட்ட வளைகுடா நாடுகள் இன்று ஈரான் ஏவிய ஏவுகணைகளாலும் ட்ரோன் மழையாலும் ஒரு போர்க்களமாக மாறியுள்ளன. 16 நாட்களை கடந்து நீடிக்கும் இந்த போர் வெறும் நிலப்பரப்பிற்கான சண்டை அல்ல, உலக பொருளாதாரத்தின் முதுகெலும்பான எண்ணெய் வளத்தை உலுக்கும் ஒரு பேரழிவாக உருவெடுத்துள்ளது. ஒருபுறம் வளைகுடா நாடுகளின் முக்கிய அடையாளங்கள் தகர்க்கப்பட்டு வரும் நிலையில், மறுபுறம் நாங்கள் இதற்கு பொறுப்பல்ல என ஈரானிய தூதுவர் சவுதியில் ராஜதந்திர காய்களை நகர்த்தி வருகிறார். இதற்கிடையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்ற விவாதம் ஒரு கோஃபி கடை வீடியோவால் உலகையே குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எங்கள் எண்ணெய் எங்களுக்கு போதும் என ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் உலக நாடுகளை தனியே தவிக்க விட்டுள்ளார். இந்த போர் வளைகுடாவின் எதிர்காலத்தை எங்கே கொண்டு செல்லப் போகிறது? விரிவான செய்திகள் இதோ. Fourth Monkey Connect launching soon. உலகின் சொர்க்கபுரியாக கருதப்பட்ட வளைகுடா நாடுகள் இன்று ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் நிலைகுலைந்து போயுள்ளன. இதுவரை கண்டிராத ஒரு பேரழிவை சந்தித்து வரும் வளைகுடா பிராந்தியத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டினர் உயிரை கையில் பிடித்து கொண்டு வெளியேறி வருவது சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் போர் 16வது நாளை எட்டியுள்ள நிலையில் இஸ்லாமிய குடியரசு ஏவியுள்ள அதிநவீன ஏவுகணைகள் வளைகுடா நாடுகளின் முக்கிய அடையாளங்களை குறிவைக்கின்றன. இன்று துபாய் சர்வதேச விமான நிலையம் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் ஆசியாவின் போக்குவரத்து மையத்தையே ஸ்தம்பிக்க வைத்துள்ளது. பாதுகாப்பான இடங்களாக கருதப்பட்ட சொகுசு குடியிருப்பு வளாகங்கள் மீது ஏவுகணைகள் விழுந்து வருவதால் பொதுமக்கள் பெரும் பீதியில் உள்ளனர். வளைகுடாவின் முதுகெலும்பான எண்ணெய் வயல்கள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்களை ஈரான் இலக்கு வைப்பதால் உலக பொருளாதாரம் பெரும் வீழ்ச்சியை நோக்கி நகர்கிறது. இந்த திடீர் தாக்குதல்களால் ஏற்பட்ட அச்சம் காரணமாக வளைகுடா நாடுகளில் பணிபுரிந்து வந்த லட்சக்கணக்கான வெளிநாட்டினர் தற்போது வெளியேறி வருகின்றனர். ஜப்பான் மற்றும் கனடா போன்ற நாடுகள் ஏற்கனவே அவசர கால நடவடிக்கைகளில் இறங்கியுள்ள நிலையில், வளைகுடா நாடுகள் தங்கள் செல்வத்தை இனி இராணுவ பாதுகாப்பிற்காக மட்டுமே செலவிட வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளன. போர் எவ்வளவு காலம் நீடிக்கிறதோ அந்த அளவுக்கு வளைகுடாவின் எதிர்காலம் மற்றும் அதன் செல்வத்தின் மதிப்பு கேள்விக்குறியாகும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களால் மத்திய கிழக்கு நாடுகள் பெரும் அழிவை சந்தித்து வரும் நிலையில், சவுதி அரேபியாவிற்கான ஈரானிய தூதுவர் அலிசெசா எனாயதி ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டுள்ளார். வளைகுடா நாடுகள் ஒன்றையொன்று சார்ந்துதான் வாழ வேண்டும், புற சக்திகளின் தலையீடு இன்றி நமது உறவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் இது என அவர் அறைகூவல் விடுத்துள்ளார். கடந்த 50 ஆண்டுகளாக பிராந்தியத்திற்குள் நிலவும் பிளவுகளும் வெளிநாட்டு சக்திகளின் மீதான அதிகப்படியான நம்பிக்கையுமே தற்போதைய பேரழிவுக்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சவுதி அரேபியாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் எண்ணெய் வயல்கள் மீது நடத்தப்பட்ட சமீபத்திய ட்ரோன் தாக்குதல்களில் ஈரானுக்கு எந்த தொடர்பும் இல்லை என அவர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். ஒருவேளை ஈரான் இதை செய்திருந்தால் அதை நாங்கள் பகிரங்கமாக அறிவித்திருப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சவுதி அரேபியா தனது வான்பரப்பையோ அல்லது நிலப்பகுதியையோ ஈரானை தாக்க அமெரிக்கா பயன்படுத்த அனுமதிக்காது என்ற அதன் நிலைப்பாட்டை ஈரான் வரவேற்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கொல்லப்பட்டு விட்டார் அல்லது இறந்து விட்டார் என்ற வதந்திகள் சர்வதேச அளவில் தீயாய் பரவின. இந்த மரண வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நெதன்யாகுவின் அலுவலகம் ஒரு விசேட வீடியோவை வெளியிட்டுள்ளது. இணையத்தில் பரவிய வதந்திகளை முறியடிக்க ஜெருசலேமில் உள்ள சதாஃப் கோஃபி கடையில் நெதன்யாகு கோஃபி அருந்துவது போன்ற வீடியோ வெளியிடப்பட்டது. அதில் அவர் எபிரேய மொழியில், நான் கோஃபிக்காக இறந்து விட்டேன், அதாவது கோஃபியை மிகவும் விரும்புகிறேன் என நகைச்சுவையாக குறிப்பிட்டார். மிக முக்கியமாக தனது முந்தைய வீடியோ உரையில் AI தொழில்நுட்பம் மூலம் 6 விரல்கள் காட்டப்பட்டதாக எழுந்த சதி கோட்பாடுகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த வீடியோவில் தனது 2 கைகளையும் கேமரா முன் காட்டி 5 விரல்களையும் எண்ணி காட்டுகிறார். வீடியோ வெளியான போதிலும் சமூக வலைத்தள பயனர்கள் அது ஒரு ஆழமான போலி அல்லது AI மூலம் உருவாக்கப்பட்ட வீடியோ என குற்றம் சாட்ட தொடங்கியுள்ளனர். எக்ஸ் தளத்தின் AI சட்போட்டான
குரோக் பயனர்களின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு இந்த வீடியோவில் AI மூலம் உருவாக்கப்பட்டது என்ற எச்சரிக்கை குறிப்பை சேர்த்துள்ளது. நெதன்யாகு கோப்பையை சாய்க்கும் போது கோஃபி ஈர்ப்பு விசைக்கு மாறாக செயல்படுவது போல தெரிகிறது. அவர் கீழே பார்க்கும்போது முகத்தின் வடிவம் வட்டத்திலிருந்து ஓவல் வடிவத்திற்கு மாறுகிறது. வீடியோவில் உள்ள ரசீது இயந்திரத்தில் மார்ச் 13, 2024 என்ற திகதி குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 2026 ஆண்டிற்கு பொருந்தாது. சர்ச்சை முற்றியதைத் தொடர்ந்து சதாஃப் கோஃபி கடை தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் மார்ச் 15 அன்று நெதன்யாகு தங்கள் கடைக்கு வந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு அவர் உயிருடன் இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனமும் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட இடத்தை சரிபார்த்துள்ளது. இருப்பினும் போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுத்து வரும் நெதன்யாகு வீடியோ இணைப்புகள் மூலம் மட்டுமே பேசி வருவது அவர் குறித்த ஊகங்களை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போர் இப்போதைக்கு ஓயப்போவதில்லை என்ற அதிர்ச்சியூட்டும் தகவலை இஸ்ரேலிய அமைச்சர் மிகு ஜோஹர் வெளியிட்டுள்ளார். வரவிருக்கும் நாட்களில் தாக்குதல்கள் இன்னும் தீவிரமடையக்கூடும். நாடு நீண்டகால போருக்கு தயாராக வேண்டும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானுடனான தற்போதைய நெருக்கடி மோதல் இன்னும் பல வாரங்கள் நீடிப்பதற்கான மிகவும் சக்தி வாய்ந்த வாய்ப்புகள் இருப்பதாக அமைச்சர் ஜோஹர் தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் நாட்களில் மோதல்கள் அதன் உச்சகட்டத்தை எட்டும் என்பதை நாங்கள் அறிவோம். இஸ்ரேல் அரசு முழுவதும் இப்போதே தயாராக இருக்க வேண்டும் என அவர் இஸ்ரேலின் ரேடியோ 103 FM ஒளிபரப்பில் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் கார்க் தீவு போன்ற பொருளாதார மையங்களை சிதைக்கும் வரை அமெரிக்க இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கப் போவதில்லை என ட்ரம்ப் நிர்வாகம் ஏற்கனவே சூசகமாக தெரிவித்துள்ளது. மறுபுறம் வடகொரியா மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக தாக்குதல்களை விரிவுபடுத்துவதால் போர் முடிவில்லாமல் நீண்டு செல்வதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஈரான் மீதான போர் 3வது வாரத்தில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளை அதிர வைக்கும் ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி அமெரிக்காவிற்கு அவசியமான ஒன்றல்ல, அதன் மூலம் பயன்பெறும் நாடுகளே அதை பாதுகாக்க முன்வர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் இருந்து வாஷிங்டன் திரும்பும் வழியில் ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். ஹார்முஸ் ஜலசந்தி நமக்கு தேவையில்லாத ஒன்று என நீங்கள் வாதிடலாம். ஏனெனில் அமெரிக்கா இன்று உலகின் முதன்மையான எண்ணெய் உற்பத்தியாளராக உள்ளது. எங்களுக்கு தேவையான எண்ணெய் எங்களிடமே உள்ளது என ட்ரம்ப் தெரிவித்தார். ஹார்முஸ் ஜலசந்தியை கண்காணிக்க சுமார் 7 நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் அந்த நாடுகளின் பெயர்களை வெளியிட மறுத்துவிட்டார். எனினும் சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளுடன் அவர் ஏற்கனவே உதவி கோரியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஜலசந்தியை பயன்படுத்துபவர்கள் தங்கள் சொந்த பிரதேசத்தை பாதுகாக்க உள்ளே வர வேண்டும். அது அவர்களின் தேவை, அமெரிக்காவின் தேவையல்ல என அவர் திட்டவட்டமாக கூறினார். அமெரிக்கா மட்டும் தனது கப்பல்களை அங்கு அனுப்பி சேதத்தை சந்திப்பதற்கு பதிலாக சீனாவையும் ஐரோப்பிய நாடுகளையும் அந்த போருக்குள் இழுக்க ட்ரம்ப் திட்டமிடுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக சீனா தனது 90% எண்ணெயை இந்த ஜலசந்தி வழியாகவே பெறுவதால் பெய்ஜிங் மீது அழுத்தம் கொடுக்க ட்ரம்ப் இந்த உத்தியை கையாளுகிறார். அமெரிக்கா ஈரான் போர் 16வது நாளை எட்டியுள்ள நிலையில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு தர்ம சங்கடமான நிபந்தனையை விதித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்க சீனா உதவாவிட்டால் வரவிருக்கும் உயர்மட்ட உச்சி மாநாட்டை தள்ளி வைக்க தயங்க மாட்டேன் என ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். இம்மாத இறுதியில் சீனாவில் நடைபெறவிருந்த மிக முக்கியமான ட்ரம்ப் ஜின்பிங் சந்திப்பு இப்போது கேள்விக்குறியாகியுள்ளது. சீனாவின் நிலைப்பாடு என்ன என்பதை சந்திப்பதற்கு முன்னரே நாங்கள் அறிய விரும்புகிறோம். அவர்கள் உதவாவிட்டால் எமது பயணத்தை தள்ளி போடுவோம் என ட்ரம்ப் ஃபைனான்சியல் டைம்ஸ் இதழுக்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். சீனா தனது 90% எண்ணெயை ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே பெறுகிறது. தங்களுக்கு பயன் தரும் ஒரு பாதையை பாதுகாக்க சீனா ஏன் முன்வரவில்லை என ட்ரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரானின் வான் பாதுகாப்பு மற்றும் தலைமைத்துவ கட்டமைப்புகளை அமெரிக்க படைகள் ஏற்கனவே சிதைத்து விட்டதாகவும் ஈரான் இப்போது பேச்சுவார்த்தைக்கு தயாராகி வருவதாகவும் ட்ரம்ப் தம்பட்டம் அடித்துள்ளார். சீனா இதுவரை ட்ரம்பின் கோரிக்கைக்கு பகிரங்கமான பதிலளிக்கவில்லை. போர் நடைபெறும் பகுதிக்கு தனது போர்க்கப்பல்களை அனுப்பி அமெரிக்காவுடன் இணைவது தனது நீண்டகால கொள்கையான பிற நாட்டு விவகாரங்களில் தலையிடாமைக்கு எதிரானது என சீனா கருதுகிறது. இருப்பினும் ஜப்பானை போல சீனாவும் தனது எண்ணெய் இருப்புகளை நம்பி போரை வேடிக்கை பார்த்து வருகிறது.
மத்திய கிழக்கு போர் 16வது நாளை எட்டியுள்ள சூழலில் உலகின் மிக முக்கியமான எரிசக்தி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் தீவிர ஆலோசனையில் இறங்கியுள்ளது. இந்த ஜலசந்தி திறந்திருப்பது எங்களது பொருளாதார நலனுக்கு மிக முக்கியம் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா கல்லாஸ் பகிரங்கமாக அறிவித்துள்ளார். பிரசல்ஸில் நடைபெற்ற வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னதாக பேசிய காஜா கல்லாஸ், செங்கடலில் கப்பல்களை பாதுகாக்க ஏற்கனவே செயல்பட்டு வரும் அஸ்பைடஸ் கடற்படை பணியை ஹார்முஸ் ஜலசந்தி வரை விரிவாக்குவது குறித்து விவாதிப்பதாக தெரிவித்தார். எரிசக்தி மற்றும் உரம் விலையேற்றம் காரணமாக ஐரோப்பா ஏற்கனவே தவித்து வருவதால் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருப்பது ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ நாடுகள் உதவாவிட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்துள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் தனது சொந்த நலன்களுக்காக இந்த விவகாரத்தில் தலையிட முடிவெடுத்துள்ளது. இருப்பினும் ஜெர்மனி போன்ற நாடுகள் இந்த விவகாரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட விரும்புவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானுடன் நேரடி மோதலில் ஈடுபடுவதை தவிர்த்து ராஜதந்திர ரீதியாக ஜலசந்தியை திறக்க பிரான்ஸ் மற்றும் இத்தாலி போன்ற நாடுகள் ஈரானுடன் ரகசியமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு காணொளி வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.